19 வயது ராதா அம்மா அப்பா இல்லாதவர். அவருக்கு 5 வயதாக இருந்தபோது அவரது அம்மா அப்பா இறந்து விட்டனர். ராதாவை வயதான பாட்டிதான் வளர்த்து வந்தார். ராதா சிறுவயதிலிருந்தே அன்னை துர்கா மீது பக்தி கொண்டிருந்தார். அவள் வளர வளர அன்னையின் பரம பக்தையாகி விட்டார். ராதா எப்போதும் அன்னையின் பாடலை பாடிக்கொண்டிருப்பார். தன்னுடைய வயதான பாட்டிக்காக அவர் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார். துர்கா அன்னையே, என்னுடைய பாட்டியை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே எனக்குன்னு இல்ல. இந்த அனாதைக்கு திருமணம் ஆகும் வரை என் பாட்டி என்னுடனே இருக்க வேண்டும் அன்னையே. என் திருமணத்திற்கு முன்னால் என்னுடைய பாட்டி உயிரிழந்து விட்டால் நான் அனாதையாகி யாருமற்றவளாகி விடுவேன். எனக்கு ஆசீர்வாதம் அளியுங்கள் அன்னையே. ராதாவின் வீட்டிற்கு வெளியே மலர்களின் தோட்டம் இருந்தது. ராதா அதில் தனக்கான தோட்டத்தை உருவாக்கி இருந்தார். மற்றும் ராதாவின் பாட்டி அந்த பூக்களை அன்னையின் மிகப்பெரிய கோவிலுக்கு வெளியே சிறு கடையை வைத்திருந்தார் மற்றும் பூக்களை விற்று வந்தார். இந்த பூக்களின் சிறுகடை மூலம் இருவருடைய வாழ்க்கையும் சென்று கொண்டிருந்தது. ராதாவின் பாட்டியும் அன்னையின் கோவிலுக்கு சென்று இதனைத்தான் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார். துர்கா அன்னையே, நீ உலகையே ஆள்பவள். என் மனதில் இருக்கக்கூடியதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். எனக்கு மிகவும் வயதாகிவிட்டது. எந்த நேரத்திலும் எனக்கு மரணம் ஏற்படலாம் அன்னையே. என்னுடைய கோரிக்கை என்னவென்றால் அன்னையே, நான் இறப்பதற்கு முன்பே என் பேத்தி ராணிக்கு திருமணம் ஆக வேண்டும். அவள் ஒரு அனாதை. அவளுக்கு திருமணம் ஆவதற்கு முன்னால் நான் மரணம் அடைந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு என்ன ஆகும் அன்னையே? ராதாவின் பாட்டிக்கு தனது பேத்தி ராதாவின் திருமணம் பற்றிய கவலை இருந்தது. அதனால்தான் ஒரு நல்ல பையனை தேடிக்கொண்டே இருந்தார். இன்றும் கூட கிராமத்தின் பண்டிதரிடம் இதை பற்றி பேசத்தான் வந்திருந்தார். பண்டிதரே, நான் பல மாசமா உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். என் பேத்தி ராதாவுக்காக ஒரு நல்ல பையனை கொஞ்சம் தேடுங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க பண்டிதரே தேடவே இல்லையே. பண்டிதரே, என்னுடைய உயிர் எப்ப பிரியும்னே எனக்கு தெரியாது. எப்ப வேண்டுமானாலும் என் உயிர் பிரியலாம். நான் இறப்பதற்கு முன்னால என் பேத்தி ராணிக்கு திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடா அம்மா, நான் முயற்சி செய்யாம இல்ல. நான் பையனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இப்பெல்லாம் நல்ல பசங்க கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க. உங்க பேத்திக்காக நல்ல பையனை தேடினதுக்கு அப்புறம் சொல்றேன். சரி பண்டிதரே, அன்னையின் விருப்பம் போலவே நடக்கட்டும். இப்ப நான் கிளம்புறேன் பண்டிதரே. பாட்டி தன் வீட்டிற்கு திரும்பியவுடன் ராதா பாட்டியிடம் கேட்டார். பாட்டி, நீங்க திரும்பி வருவதற்கு அதிக நேரம் ஆயிடுச்சே. நீங்க வேறு எங்காவது போயிட்டீங்களா? ஆமா ராதா, நான் பண்டிதர்கிட்ட போயிருந்தேன். உனக்காக ஒரு பையனை பாக்குறாரா இல்லையான்னு கேட்கதான் போயிருந்தேன். பாட்டி, ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? அன்னையின் அருளால எனக்கு திருமணம் நடைபெறுவதா இருந்தா கண்டிப்பா நடக்கும். சரி வாங்க சாப்பிடலாம். ராதா பாட்டிக்கு சாப்பாடு பரிமாறினாள். பின்னர் பாட்டி தூங்கிவிட்டார். பின்னர் ராதா தோட்டத்தில் பூக்களை பறிப்பதற்காக சென்று விட்டார். அப்போது தூங்கும் பாட்டியிடம் யமதூதன் வந்தார் மற்றும் பாட்டியை எழுப்பி கேட்டார். பாட்டிமா, நான் யமதூதன் வந்திருக்கேன். உங்க உயிரை எடுக்க வந்திருக்கேன். உங்களுடைய ஆயுள் இப்போ முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப நீங்க என்னோட யமலோகத்துக்கு வரணும். யமதூதரே,
எப்படியோ ஒரு நாள் அனைவரும் இறந்துதான் ஆக வேண்டும். ஆனால் இப்போது என்னுடைய பேத்திக்கு திருமணம் ஆகவில்லை. அதனால என்னைய இன்னும் கொஞ்ச காலம் வாழ விடுங்க. நான் என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அப்புறம் கவலை இல்லாம இறந்துடுவேன். இல்ல, இது நடக்காது. உங்களுடைய ஆயுள் முடிஞ்சிடுச்சு. நீங்க என்னோட வந்துதான் ஆகணும். மற்றும் யமதூதன் பாட்டியின் உயிரை பறித்து கொண்டு யமலோகத்தை நோக்கி சென்றார். இங்கு வீட்டில் ராதா வந்து பாட்டி இறந்து இருப்பதை கண்டாள். பின்பு கவலை கொண்டு அழத் தொடங்கினாள். பாட்டி, 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 என்னைய தனியா விட்டுட்டு இப்படி போயிட்டீங்களே. பாட்டி, இனிமே எனக்கு யாரு உதவி செய்வா பாட்டி? ராதா சென்று அன்னைக்கு முன்னால் கைகூப்பி உட்கார்ந்து அழுது கொண்டே பிரார்த்தனை செய்யத் தொடங்கினாள். காளியே, என்னுடைய பக்தியில் என்ன குறை கண்டீங்க? நான் இவ்வளவு பிரார்த்தனை செய்த பிறகு கூட என்னுடைய பாட்டியின் உயிரை எடுத்துக்கிட்டீங்களே. நான் அனாதையாகிவிட்டேன். யாருடைய உதவியுடன் இனி வாழ்வேன்? என்னுடைய பாட்டியை எனக்கு திரும்ப கொடுத்துருங்க. என்னுடைய பாட்டியை நீங்க எனக்கு திரும்ப கொடுக்கலனா நான் உன்னுடைய காலடியிலேயே அழுது கொண்டே என்னுடைய உயிரை விட்டுடுவேன். இது என்னோட சத்தியம். யமதூதர் பாட்டியின் ஆத்மாவுடன் யமலோகத்தின் வாசலை அடைந்தான். வாயில் காப்பவரிடம் சொன்னான், வாயில் காப்போனே, கதவை திற, நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும். அப்போது பிரகாசமான ஒளி பிறந்தது. அன்னை காளி யமதூதனுக்கு முன்னால் காட்சியளித்தார். யமதூதன் காளியிடம் சொல்லத் தொடங்கினார். மகா காளி அன்னையே, வணக்கம். எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. யமதூதனே, இந்த பாட்டியின் உயிரை மீண்டும் அவருடைய உடலில் விட்டுவிடு. அன்னையே, நான் எப்படி இதனை செய்வது? என்னை மன்னித்து விடுங்கள். நான் கால சக்கரத்தை எப்போதுமே மாற்றி அமைக்க முடியாது. ஆமாம், அதனை ஒருவேளை யமதர்மன் நினைத்தால் அப்படி செய்யலாம். சரி, நான் யமதேவனிடம் பேசுகிறேன். கூப்பிடு யமதேவனை. அப்போது யமதேவன் அங்கு வந்தார் மற்றும் காளியை பார்த்ததும் வணங்கினார். வணக்கம், ஆசிர்வதியுங்கள் அன்னையே. சர்வ சக்தியுடன் விளங்குவாய். உத்தரவிடுங்கள் அன்னையே. என்னை ஏன் அழைத்திருக்கிறீர்கள்? யமதேவனே, இந்த பாட்டியும் அவளுடைய பேத்தியும் என்னுடைய பரம பக்தர்கள். இந்த பாட்டியின் காலம் முடிந்து விட்டது. ஆனால் என்ன விரும்புகிறேன் என்றால், இவர் பேத்திக்கு திருமணம் ஆகும் வரை இவர் பூலோகத்தில் உயிரோடு இருக்க வேண்டும். ஆனால் அன்னையே, இது இயற்கைக்கு எதிரானது. இந்த செயலை நான் எப்படி செய்வது? இது என்னுடைய உத்தரவு. ஏனென்றால் நான் தான் அன்னை துர்கா, அன்னை காளி. அம்பாளும் நான் தான் மகாகாளி. காலத்தை கடந்தவள் நான். அனைத்து சக்திகளையும் உடையவள். உலகத்தை காப்பவள். அதனால்தான் நான் இயற்கையின் சக்தியையும் மாற்ற முடியும். சரி அன்னையே, உங்களுடைய உத்தரவுப்படியே நான் நிறைவேற்றுகிறேன். இந்த பாட்டியின் உயிரை எப்போது எடுப்பேன் என்றால், பேத்தியினுடைய திருமணம் நடந்து முடிந்த பிறகு. யமதேவன் கூறியதற்கு பிறகு யமதூதன் பாட்டியின் உயிரை அவருடைய உடலுடன் இணைத்து விட்டார். பின்னர் பாட்டிக்கு உயிர் வந்ததும் எழுந்து நின்றார். பாட்டியை மீண்டும் உயிரோடு பார்த்த ராதா மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள்.
மேலும் அன்னை துர்காவிற்கு நன்றி செலுத்தினார். பாட்டி, பாட்டி, நீங்க உயிரோட வந்துட்டீங்களா? அன்னை துர்கா, என்னுடைய பக்தியில் மனம் இறங்கி விட்டீர்கள். மிக்க நன்றி அம்மா. என் பாட்டியின் உயிரை திரும்ப கொடுத்து விட்டீர்கள். உங்களுக்கு கோடி கோடி நன்றி அம்மா. கோடி கோடி நன்றிகள். ராதாவின் உண்மையான பக்தி காரணமாக பாட்டிக்கு மீண்டும் உயிர் வந்து விட்டது. இப்போது ராதாவின் திருமணத்திற்கு இரவும் பகலும் முயற்சி செய்து வருகிறார். மற்றும் அன்னை துர்காவின் அருளால் நல்ல பையனும் கிடைத்துவிட்டான். பாட்டி ஆடம்பரமாக ராதாவின் திருமணத்தை நடத்தி வைத்தார் மற்றும் தனது பொறுப்புகளில் இருந்து விடுபட்டார். பின்னர் ஒரு நாள் யமதூதன் வந்தார். பாட்டியம்மா, நான் உங்களுடைய உயிரை எடுக்க வந்திருக்கிறேன். ஆமா, எனது மிகப்பெரிய பொறுப்பு முடிந்துவிட்டது. நான் இப்போ உயிரை விட தயாரா இருக்கேன். அன்னை துர்கா வாழ்க. மற்றும் யமதூதன் பாட்டியின் உயிரை பறித்து கொண்டார்.